Hello all, welcome to Surya NEET Academy, Salem. 2024 NEET examல physicsல கேட்ட ஒரு question. A horizontal force 10 Newton is applied to a block A as shown in the figure. The mass of blocks A and B are 2 kg and 3 kg respectively. The block slides over a frictionless surface. The force exerted by block A on block B. சரியா? So A னால அந்த block A B ல எவ்வளவு force நமக்கு அப்ளை ஆயிருக்கு? 10 நியூட்டன் எனும் ஒரு கிடைமட்ட விசை A என்னும் ஒரு கட்டம் மீது படத்தில் காட்டியுள்ளவாறு செலுத்தப்படுகிறது. A மற்றும் B கட்டங்களது நிறைமுறையே 2 கிலோகிராம் மற்றும் 3 கிலோகிராம். இக்கட்டங்கள் ஒரு உராய்வற்ற மேற்பரப்பின் ஃபிரிக்ஷன் நமக்கு இல்ல மீது நழுவுகின்றன. A கட்டத்தால் B கட்டம் மீது செயல்படும் விசை என்பது இந்த ஏவுனால B மேல எவ்வளவு விசை செயல்படும். அப்ப ஏவுனால B மேல எவ்வளவு விசை செயல்படும் அப்படிங்கறத இங்க ஆக்ட் ஆகுற கான்டாக்ட் ஃபோர்ஸ் தொடு விசை அப்படினு சொல்லலாம். சோ இங்க ஆக்ட் ஆகுற கான்டாக்ட் ஃபோர்ஸ் அல்லது தொடு விசை. அப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படினா எத்தனை பிளாக் கொடுத்திருக்கான்னு பாப்போம். 2 கொடுத்திருக்கலாம், 3 கொடுத்திருக்கலாம். எத்தனை பிளாக், எத்தனை தொகுதி, எத்தனை கட்டம் கொடுத்திருக்கானோ அதை நாம தனித்தனியா பிரிச்சு அனலைஸ் பண்ணணும். அதான் ஃப்ரீ பாடி டயகிராம், தனித்த வரைபடங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப A B 2 கொடுத்திருக்கானா, அப்ப நான் A வை மட்டும் தனியா எடுத்துக்கிறேன், அதே மாதிரி B யை மட்டும் தனியா எடுத்துக்கிறேன். நான் A வை மட்டும் தனியா எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி சொல்ல முடியும். A இது B. இப்ப A வை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அங்க என்ன இருக்கு? அதோட மாஸ் என்ன? 2 கிலோகிராம். இந்த மாஸ் என்ன அப்படின்னா 2 கிலோகிராம். அது B ல பார்த்தோம் அப்படின்னா அதோட மாஸ் 3 கிலோகிராம். அடுத்து A ல 10 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. It towards right side. சொல்லிட்டோம் என்ன கேக்குறான்? இப்போ A ல இந்த ரெண்டு பொருள் இருக்கு. சரியா? இந்த ரெண்டு பொருள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுனால இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா செகண்டா இருக்கிற ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். அதனால செகண்டா இருக்கிற ஆப்ஜெக்ட்டும் அங்க மூவ் ஆகும். செகண்டா இருக்கிற ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் அப்ளை ஆகும். அதனால செகண்டா இருக்கிற ஆப்ஜெக்ட்டும் அங்க மூவ் ஆகும். அது எவ்வளவு விசையோட மூவ் ஆயிருக்கு, எவ்வளவு ஃபோர்ஸ் அங்க ஆக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த 10 நியூட்டன். இப்ப இந்த 10 நியூட்டன் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுனால அந்த ஆப்ஜெக்ட் A என்ற ஆப்ஜெக்ட் எந்த பக்கம் நகர்ந்திருக்கும்? டுவர்ட்ஸ் ரைட் சைடு போயிருக்குமா? அப்ப டுவர்ட்ஸ் ரைட் சைடு போறதுனால அங்க நமக்கு ஈக்குவலன்ட் ஃபோர்ஸ். சரிங்களா? அதுக்கான நிகர் விசை பொதுவா என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா லெஃப்ட் சைடு ஆக்ட் ஆயிருக்கும். எவ்வளவு அப்படின்னா MA ல. B என்ற பொருள் நாம் எடுத்துக்கினாலும் இந்த விசைனால நான் இங்க அப்ளை பண்ற விசைனால கண்டிப்பா அதே என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா ரைட் சைடு நகர்ந்திருக்கும். அப்ப அந்த ரைட் சைடு மூவ் ஆகிறதுக்கு உண்டான ஈக்குவலன்ட் ஃபோர்ஸ் நிகர விசை எப்படி இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கும். அதுதான் இங்க MA. சரிங்களா? பிளஸ் இங்க இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் தொட்டுக்கிட்டு இருக்கா, ஒன்னோட ஒண்ணு கான்டாக்ட்ல இருக்குதா? அப்ப அந்த ஒன்னோட ஒண்ணு கான்டாக்ட்ல இருக்கிறதுனால அங்க எனக்கு நார்மல் த்ரஸ்ட் ஆக்ட் ஆகும். சரிங்களா? இது இல்லாம நம்ம நார்மலா சொல்லும்போது இங்க mg ன்னு போட்டுருக்கோம், இங்கேயும் நம்ம mg ன்னு போட்டுருக்கோம். புவியீர்ப்பு விசை டவுன்வர்டா செங்குத்தா கீழே நமக்கு ஆக்ட் ஆகும். mg நம்ம இங்க போட்டுருக்கோம். பிளஸ் இது இல்லாம இங்க செங்குத்து விசை அல்லது செங்குத்து வினை நார்மல் த்ரஸ்ட்னு ஒன்னு ஆக்ட் ஆகும். சோ நார்மல் த்ரஸ்ட் பொதுவா எப்பவுமே எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் தொட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு பர்பெண்டிகுலரா நம்ம ஆப்ஜெக்ட் இப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா இப்படி பர்பெண்டிகுலரா போட்டுருக்கும். பட் இங்க எனக்கு ஆப்ஜெக்ட் இங்க தொட்டுக்கிட்டு இருக்கா, அதாவது y axல டச் ஆன மாதிரி இருக்கா, அப்ப அங்க நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா x ல நார்மல் த்ரஸ்ட் எடுத்துக்கணும். அப்ப நார்மல் த்ரஸ்ட் நான் A க்கு மட்டும் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆக்ட் ஆயிருக்கும், B க்கு மட்டும் பார்க்கும்போதும் எனக்கு இந்த மாதிரி ஆக்ட் ஆயிருக்கும். அப்ப A க்கு நார்மல் த்ரஸ்ட், B க்கு நார்மல் த்ரஸ்ட். அப்ப இங்க எனக்கு ரெண்டு பொருள் தான் இருக்கு, ரெண்டு ஆப்ஜெக்ட் தான் இருக்கு. A ன்னு ஒரு ஆப்ஜெக்ட், B ன்னு ஒரு ஆப்ஜெக்ட். அப்ப A என்ற ஆப்ஜெக்ட்டுக்கு தனியா ஃப்ரீ பாடி டயகிராம், B என்ற ஆப்ஜெக்ட்டுக்கு தனியா ஃப்ரீ பாடி டயகிராம். அப்ப A ஓட ஆப்ஜெக்ட்டுக்கு நான் ஃப்ரீ பாடி டயகிராம் டிரா பண்ணிட்டேன், B ஓட ஆப்ஜெக்ட்டுக்கு ஃப்ரீ பாடி டயகிராம் தனித்த வரைபடங்களை நான் வரைஞ்சிட்டேன். அதுக்கு A ல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எவ்வளவு ஆக்ட் ஆகுது, B ல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எவ்வளவு ஆக்ட் ஆகுது. So maintain equilibrium condition. அப்ப நான் A க்கு எழுதும்போது இப்ப considering x axis நம்ம x அச்சை மட்டும் எடுத்துக்கணும் வெச்சுக்கோங்களேன். அப்ப x அச்சை மட்டும் நான் எடுத்து பாக்கும்போது
summation of fx equal to 0 இங்கேயும் summation of fx equal to 0 அப்ப x ல நான் இப்ப எடுத்து பார்க்கும்போது எனக்கு அங்க என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா 10 நியூட்டன் x ல இருக்கு n இருக்கு ma இருக்கு அப்ப 10 n ma equal to 0 இங்க எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா x மட்டும் எடுத்துக்கோ n இருக்கு a இருக்கு சோ அப்ப ஈக்குவலன்ட் ஃபோர்ஸ் ma அப்ப n ma equal to 0 இங்க எது பாசிட்டிவா இருக்கு எது நெகட்டிவா இருக்கு எனக்கு n ரைட் சைடுல ஆக்ட் ஆகுதா சோ நார்மல் x y ரைட் சைடுல ஆக்ட் ஆச்சுனா பிளஸ் லெஃப்ட் சைடுல ஆக்ட் ஆச்சுனா மைனஸ் அப்வர்ட் ஆக்ட் ஆச்சுனா பிளஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆச்சுனா மைனஸ் அந்த லாஜிக் இங்க அப்ளை பண்ணும்போது n க்கு பிளஸ் 10 க்கு பிளஸ் ma க்கு மைனஸ் அப்ப இருந்து n equal to இதுல என்ன படிக்க முடியும் அப்படினா n equal to n மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோ மீதிலாம் அதுக்கு இருக்கணும் அப்படினா -10 மைனஸ் பிளஸ் ஆயிடும் m ஓட வேல்யூ எனக்கு இங்க 2 கிலோகிராம் அப்ப 2a அப்ப n க்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கிடைக்கும் அப்படினா -10 2a அப்ப நான் இங்க எழுதும்போது n லெஃப்ட் சைடு இருக்கா மைனஸ் ma ஓட லெஃப்ட் சைடு இருக்குதா மைனஸ் அப்ப -n -ma equal to 0 இப்போ இந்த n அந்த பக்கம் வச்சு அப்படினா n equal to -ma ரெண்டு கண்டிஷன் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா n equal to -10 plus 2a ஃபர்ஸ்ட் நான் a பாடியை தனியா a க்கு ஃப்ரீ பாடி டயகிராம் போடும்போது -10 plus 2a b க்கு நான் தனியா ஃப்ரீ பாடி டயகிராம் போடும்போது -ma அப்ப ரெண்டுத்துலயும் எனக்கு நார்மல் த்ரஸ்ட் நான் a ல இருந்து b சொன்னாலும் சரி b ல இருந்து a சொன்னாலும் சரி நார்மல் த்ரஸ்ட் அங்க எப்படி இருக்கும் அப்படினா ஈக்குவலா இருக்கும் அப்ப ரெண்டுத்தையும் நான் இங்க ஈக்குவேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நார்மல் த்ரஸ்ட் நான் என்ன எழுதிருக்கேன் -10 plus 2a -10 plus 2a ரெண்டாவது நார்மல் த்ரஸ்ட் b பாடி டயகிராம் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது நார்மல் த்ரஸ்ட் -ma இந்த m ஓட வேல்யூ இந்த b க்கு m ஓட வேல்யூ 3 ஆ அப்ப n equal to -3a அப்ப n equal to -3a ன நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி வெச்சுக்கோங்க -3a equal to -10 plus 2a -10 plus 2a இந்த -2a இந்த பக்கம் வந்துச்சு அப்படினா -10 இந்த பக்கம் எடுத்து வந்தாங்க -a இந்த பக்கம் வந்துச்சு அப்படினா +3a plus 2a equal to -10 equal to 5a -10 இந்த பக்கம் வரும்போது பிளஸ் ஆயிடுமா அப்ப +10 equal to 5a அப்ப a equal to 10/5 அப்ப a ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 2 மீட்டர் per second square அப்ப இந்த செட்டப் இந்த ஆப்ஜெக்ட் எப்படி எனக்கு மூவ் ஆயிருக்கும் அப்படினா 2 மீட்டர் per second square ஆக்ஸலரேஷன்ல 2 மீட்டர் per second square முடுக்கத்துல மூவ் ஆயிருக்கும் அப்ப எனக்கு இந்த இடத்துல ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு கேக்கும்போது அங்க பொதுவா நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படினா இந்த ஆப்ஜெக்ட் b தானே மூவ் ஆயிருக்கும் அப்ப எனக்கு ஃபோர்ஸ் என்ன சொல்லிருக்க முடியும்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ் mb into a அப்ப mb ஓட வேல்யூ என்ன 3 a ஓட வேல்யூ 2 அப்ப எனக்கு கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்ன சொல்ல முடியும் அப்படினா 6 நியூட்டன் கான்டாக்ட் ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்ல முடியும் 6 நியூட்டன் சோ a க்கு ஃப்ரீ பாடி டயகிராம் b க்கு ஃப்ரீ பாடி டயகிராம் ரெண்டுத்துக்குமான நார்மல் த்ரஸ்ட் ஈக்குவேட் பண்ணும்போது ஆக்ஸலரேஷன் கிடைக்கும் அந்த ஆக்ஸலரேஷன் வச்சு நம்ம ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இது நார்மலான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இத நாம நீட் எக்ஸாம் டைம்ல உட்கார்ந்து சால்வ் பண்ணோம் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணோம் அப்படினா கண்டிப்பா 2 ல இருந்து 3 நிமிஷமாவது டைம் எடுக்கும் பட் இந்த क्वेश्चनக்கு நம்ம இவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்காம டைரக்டா ஷார்ட்டாவே நம்மளால சால்வ் பண்ண முடியும் சரிங்களா சோ அப்படி ஷார்ட்டா சால்வ் பண்றதுனால நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும் டைம் சேவ் ஆகிறதுனால நம்ம இன்னும் அடிஷனல் क्वेश्चंस எல்லாம் வந்து கோ த்ரூ பண்ண முடியும் சரிங்களா அப்ப இந்த क्वेश्चनக்கு எப்படி நம்ம ஷார்ட்டா சால்வ் பண்ணலாம் அப்படினா எங்க நமக்கு ஃபோர்ஸ் கேக்குறாங்க பாருங்க a க்கும் b க்கும் நடுவுலயா அதாவது கான்டாக்ட் ஃபோர்ஸா அப்ப fc equal to so the contact force நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படினா fc equal to எனக்கு இங்க எந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் நான் ஃபர்ஸ்ட் இப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணனா இரண்டாவது ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதா அந்த இரண்டாவது ஆப்ஜெக்ட்டோட மாஸ் into given force by total mass suppose 3 இருந்தாலும் mc into f by ma plus mb plus mc அதாவது எனக்கு எந்த மாஸ் மூவ் ஆகுதோ அந்த மாஸ் அந்த ஆப்ஜெக்ட்டோட மாஸ் into given force by total mass அப்ப இங்க நான் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது fc equal to 3 into f10 by 2 plus 3 அப்ப
3 into 10 30 by 5. So 2 plus 3 5. அப்ப நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருங்க 6. அப்ப FC ஓட வேல்யூ டைரக்டா என்ன சொல்லிருக்கீங்க அப்படினா 6 நியூட்டன். அப்ப ஆப்ஜெக்ட் A க்கும் B க்கும் இங்க கான்டாக்ட் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படினா 6 நியூட்டன். சரிங்களா? சோ இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள சால்வ் பண்ணிருக்க முடியும். சோ இந்த மாதிரி கொஞ்சம் டைம் நாம சேவ் பண்ண பிசிக்ஸ்ல ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம் நம்மளால சால்வ் பண்ணி நீட்ல நல்லாவே மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? சோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்க சூர்யா அகாடமி சேலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.